ராசி சிம்ம ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரச்சனை மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். சிம்மராசியுடைய அதிபதி யாரு? சூரிய பகவான் தான். சிம்மராசியுடைய அதிபதி சூரிய பகவான் இவங்களுடைய ராசிலேயே இருக்காரு. ராசிலேயே இருக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா பேர் புகழ் அந்தஸ்தை வந்து அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு சிம்மராசிக்காரர்களுக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு என்னதான் அஷ்டம சனி இருந்தாலும் மனக்குழப்பம், மனசஞ்சலம், உடம்பு ரீதியா பிரச்சனை இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கு. ஆனா இப்போ ராசிலேயே சூரியன் உட்காந்துட்டு கண்டிப்பா இவ்வளவு நாட்களா நீங்க பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்களுக்கு எல்லாருக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகுது. அதே மாதிரி உங்களுடைய ராசிலேயே கேது இருக்கிறதுனால என்ன பண்ணுவார் கேது பகவான்? உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க போறாரு. அதாவது ரொம்ப வந்து பிள்ளைங்க கூட பாத்தீங்கன்னா மாணவர்கள் கூட ஒரு நாலேஜே இல்லாம இருப்பாங்க. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா பேசுற பேச்சு எல்லாமே வந்து ஒரு நாலேஜா பேச போறாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கேது பகவான் வந்து ஞானகாரகன். சோ ஞானகாரகன் உட்கார்ந்து இருக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா ஞானத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு. கோயில் குளங்கள் சுத்த போறீங்க, ஆன்மீக பணிகள் செய்ய போறீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவு, அதாவது கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துல. அப்படி இருக்கும் போது நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சிம்மராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கான ஒரு மனநிலையை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாரு. யாராவது ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும்போது சண்டைன்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா ஸ்டாப் ஆகும். சோ அப்படி பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சண்டையை ஸ்டாப் பண்றக்கூடிய ஒரு அறிவை வந்து கேது பகவான் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாம தொழில நஷ்டம் இருந்துட்டு இருக்கு, போன மாசம் எல்லாம் லாபமே பார்க்கலன்னு இருந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது. அதே மாதிரி உங்களுக்கு பணல்ல வந்து சுக்கிர பகவான் உட்கார்ந்து இருக்காரு. சோ அதனால யாராவது வாலண்டரியா வந்து உங்ககிட்ட பேசினாங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருந்தீங்கன்னா நல்லதுன்னு கூட சொல்லுவேன் இந்த மாதம். ஏன்னா தேவையில்லாத இந்த அஃபேர் வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வர்றதுனால கொஞ்சம் வந்து எதிர்பாலினத்திடம், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, கொஞ்சம் உங்ககிட்ட வந்து நல்லா அன்பா பேசுறாங்க, என் ஹஸ்பண்ட் சண்டை போட்டுட்டு இருக்காரு இல்ல ஒய்ஃப் சண்டை போட்டுட்டு இருக்கா, யாரோ வந்து பேசுறாங்க மனசு ஆறுதலா இருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சீங்கன்னா அது மூலமா பிரச்சனை வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது. சிம்மராசிக்கான பரிகாரம். சிம்மராசிக்காரர்கள் என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான். சோ அதனால என்ன பண்றீங்கன்னா காலையில முடிஞ்ச அளவு எப்பவுமே வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரியனை பார்த்துட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணி உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும்.